வெல்கம் டு ரிசர்ச் சாப்பிடுங்க வீடியோஸ். இந்த வீடியோ புதுசாக பார்க்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நமக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சுருக்காங்க, வாங்க பார்க்கலாம். ஐஸ்கிரீம் செய்ய தேவையான பொருட்கள், முதல்ல முட்டையை 3 முட்டை உடைச்சி இது மாதிரி எடுத்துக்கலாம். நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பாலுக்கு 3 முட்டை கரெக்டாக இருக்கும். இது மாதிரி உடைச்சி ஊற்றிக்கலாம். சில பேர் முட்டையோட வெள்ளைக்கருவை எடுத்துருவாங்க. நான் வெள்ளைக்கருவை போட்டு செஞ்சுருக்கேன், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 முட்டைனா இந்த கப்பால் 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ சுகர் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஐஸ்கிரீமுக்கு அதிக சுகர் போட்டுறக்கூடாது. இப்போ இந்த சுகர் எக் ரெண்டையும் நல்லா இது மாதிரி அடிச்சுக்கலாம். நல்லா நுர வர அளவுக்கு நல்லா நீங்கள் அடிச்சுக்கோங்க. இது மாதிரி இல்லை ஐஸ்கிரீம் செய்கிறதுக்குனே நம்ம வச்சுருக்க மிஷின்லேயும் அதை பண்ணிக்கலாம். நான் கையிலேயே அடிச்சிருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் முட்டையும் சர்க்கரை ரெண்டையும் ஈவனாக நல்லா நுர வர அளவுக்கு நல்லா அடிச்சிங்கன்னா தான் ஐஸ்கிரீம் நல்லா நம்ம கடையில் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி கண்டென்ட்டுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த முட்டை அடிக்கிறதுல தான் இருக்குது. எந்த அளவுக்கு நல்ல முட்டை ஃபஸ்ட்டு அடிக்கிறதுக்கும் இப்போ அடித்ததுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பார்த்தாலே எவ்வளோ நல்ல நுரையோட நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் அடிக்கணும். அவ்வளோதான். முட்டையை நம்ம அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஐஸ்கிரீம் செய்ய பால் நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். தண்ணி கலக்காத பால், பசும்பால் தான் ஐஸ்கிரீமுக்கு எப்பயும் சூப்பராக இருக்கும். பால் இது மாதிரி நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாலில் ஆடை வந்துடக்கூடாது. அதே மாதிரி மண் சட்டி சில்வர் பாத்திரம் எதுவாக இருந்தாலுமே பால் நம்ம தண்ணி ஊற்றாதனால அடியில் பிடிக்கும். அதனால் பாலை கிண்டிக்கிட்டே இருங்க. பாலை நம்ம சுண்டை காய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையில் கொஞ்சம் பால் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா சுண்டை காய்ச்சிருங்க. 1 லிட்டர் பால்னால் 3/4 லிட்டர் பால் வர அளவுக்கு சுண்டை காய்ச்சி நம்ம ஆல்ரெடி முட்டை அடித்து வச்சுருக்கோம். அந்த முட்டையில் இந்த பாலையும் ஆட் பண்ணுங்கள். நல்லா அதையும் இந்த பாலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நுர வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மறுபடியும் அடித்து நம்ம வச்சுக்கலாம். இதோட இப்போது ஒரு பேனில் நம்ம அடித்து வச்ச முட்டை, சர்க்கரை, அப்புறம் பால், இந்த 3ஐயும் மிதமான சூட்டில் நம்ம பட்டர் சேர்த்து கொதிக்க விட போகிறோம். ரொம்ப அதிக ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க. 1 லிட்டர் பாலுக்கு இந்த அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இது கிராம் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்களும் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்க்காமையும் பண்ணலாம். பட்டர் சேர்த்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஐஸ்கிரீம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இந்த பால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கீழே நம்ம ஒரு நிமிஷம் கூட உட்காரவே முடியாது. நீங்கள் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரலாம், 5 நிமிஷம் கழிச்சு வரலாம், வரவே முடியாது. நீங்கள் கீழே கெட்டியாக இருக்கிறதுனால பிடிச்சிரும். அதனால் இதோட வெண்ணிலா சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் ஏன் சேர்க்குறோன்னா அந்த முட்டையோட ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டியாக கீழே லைட்டாக திக்காக இதாகும். அதனால் இது மாதிரி நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தால் அடியில் நம்மளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அப்புறம் அடியில் பிடிச்சிருச்சு, ஐஸ்கிரீமில் ஸ்மெல் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. அவ்வளோதான். நல்லா திக்காக ஆயிடுச்சு. இதை பாருங்கள், இது மாதிரி பப்பிள்ஸ் வரும். அப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பாலையும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
எல்லா பாலையும் இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் பால், அதுக்கப்புறம் கொஞ்சம் பால், அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் இது மாதிரி கிளறி விடணும். எடுத்தோடனே பாலை ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. அப்போ ஐஸ்கிரீம் நம்ம நினைக்கிற இதுக்கு கிடைக்காது. பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது மாதிரி நீங்கள் அடிக்கணும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா திக்காக இந்த பால், முட்டை, சர்க்கரை, பட்டர் எல்லாம் சேர்த்து நல்லா திக்காக திரண்டு வரும். அப்போ வந்து நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அது வரைக்கும் நீங்கள் விடாமல் இது மாதிரி சிம்மில் வச்சுட்டு அடிச்சுட்டே இருக்கணும். ஆனால் கொஞ்சம் வேலை அதிகம். நம்ம ஐஸ்கிரீம்னு சாதாரணமாக நினைக்கிறோம். ஒரு ஐஸ்கிரீம் செய்கிற நேரத்துக்கு 10 பேருக்கு பிரியாணியே பண்ணிடலாம். அவ்வளோ டைம் எடுக்குது இந்த ஐஸ்கிரீம். நல்லா திக்காகட்டும். பால், முட்டை, சர்க்கரை எல்லாம் சேர்ந்து நல்லா திரண்டு திக்காக வரும். அது வரைக்கும் இது மாதிரி நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு இது மாதிரி பபிள்ஸ் வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்ல எல்லோ கலரில் வந்துடும். நல்லா அந்த பால், பட்டர், சர்க்கரை எல்லாம் சேர்த்து நல்லா எல்லோ கலரில் நல்லா திரண்டு வரும். அதுதான் அளவு. அதோட நிறம் மாறும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எங்கேயும் பால் எந்த இடத்துலையும் திரண்டு நிற்காமல் இதே மாதிரி ஷேக் பண்ணிகிட்டே இருங்க. இது மாதிரி கிண்டிகிட்டே இருக்கிறதுனால கீழே வந்து அடி பிடிக்காது. பால் திக்காகி நம்ம கேஸ் ஆஃப் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் விட்டிங்கன்னா கூட கீழே பிடிச்சிரும். அதனால் இது மாதிரி பண்ணிகிட்ருக்கணும். அவ்வளோதான். நல்லா திக்காகுது. நல்லா திக்காயிடுச்சு. பால் நல்லா திரண்டு திக்காயிடுச்சு. நல்லா பபிள்ஸ், இது மாதிரி பபிள்ஸ் வருது பாருங்கள். இது மாதிரி பபிள்ஸ் வரணும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதுதான் கரெக்டான அளவு. அது நல்ல சூடு ஆறட்டும். நம்ம மிக்சியில் இதை அடிச்சுக்கலாம். இதில் ஒரு கலருக்காக மிக்சியில் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். சூடு ஆறிடுச்சு. எசன்ஸ் சேர்த்து அடிச்சுக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு பிங்க் கலரில் அழகாக இருக்கும். அதனால் இந்த எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ரோஸ் கலர் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, க்ரீன், ரெட், எந்த கலர் வேணால் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இது மாதிரி மிக்சியில் நீங்கள் அடிச்சிருங்க. இது மாதிரி 3 டைம் நீங்கள் அடிக்கணும். நீங்கள் ஒரு தடவை அடிக்க முடியாது, 3 தடவை இது மாதிரி அடிக்கணும். 3 தடவை நீங்கள் அடித்தாதான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் அந்த பதத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும். முதல் தடவை அடித்து ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரம் வச்சு வைக்க போகிறோம். இப்போ மிக்சியில் அடித்தாச்சு. அதை ஒரு காற்று போகாத நல்ல ஒரு கண்டெய்னரில் அதை நீங்கள், காற்று போகக்கூடாது. காற்று போச்சுன்னா, லைட்டாக காற்று போச்சுன்னா ஐஸ் கட்டி ஆயிரும். அதனால் காற்று போகாத அளவுக்கு நல்ல இறுக்கமாக மூடுற மாதிரி பாக்ஸில் வச்சு இது மாதிரி 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுங்க. எடுத்தாச்சு. 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். 3 மணி நேரத்தில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு பதத்தில் வரும். இது மாதிரி உருண்டு வரும். இந்த அளவுக்கு வரும். இதுக்கப்புறம் செகண்ட் டைம் மிக்சியில் அடிச்சுக்கலாம். 3 தடவை அடிச்சிங்கன்னா தான் கரெக்டாக நம்ம எப்படி கடையிலலாம் நம்ம சாப்பிடுவோமோ அந்த பதத்துக்கு உங்களுக்கு ஐஸ்கிரீம் வரும். அதனால் மேக்ஸிமம் 3 டைம் அடிச்சிருங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அப்போ தான் ஐஸ்கிரீம் நம்ம நினச்ச மாதிரி கரெக்டான இதில் வரும். மிக்சியில் அடிச்சிடலாம். அடித்தாச்சு. நான் 2 டைம் அடிச்சிட்டேன். அதை இப்போது நம்ம இது மாதிரி ஒரு பானையில் ஊற்றிட்டு
இந்த மாதிரி பேப்பர் போட்டு, ஏன்னா அந்த பானையை கரெக்டாக நம்ம வந்து கொஞ்சம் கூட காற்று போகாமல் மூடணும். அதுக்காக நான் அந்த பேப்பரை கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இது மாதிரி லப்பர் பேண்ட் போட்டு நல்லா கொஞ்சம் கூட உள்ளே காற்று போகாத அளவுக்கு லப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே பானையை வச்சுட்டேன். அவ்வளோதான், 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஐஸ்கிரீமை எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஐஸ்கிரீம். வீட்டிலையே நம்ம சிம்பிளான மெத்தடில் ஐஸ்கிரீம் இது மாதிரி மண்பானையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். மண்பானை ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் கடையில், சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.